ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்ஜிஆர் நடித்து அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் நடித்து நிறைய படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அதிக நாட்கள் ஓடிய படங்கள் எவை என்று பார்ப்போமேயானால், அதாவது சில படங்கள் 200 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. ஆனாலும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் மிகுந்த வசூலை அள்ளி குவித்திருந்தாலும் வசூலில் அதிகம் வெற்றி கொடுத்த படமாக அமைகிறது. ஆனால் நாம் இங்கு காணவிருப்பது எம்ஜிஆர் நடித்த படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் எது என்பதை பற்றித்தான். உலகம் சுற்றும் வாலிபன் மதுரையில் அதிகபட்சமாக 217 நாட்கள் ஓடி சாதனையாக இருந்தது. ஆனால் 1974 வெளிவந்த படம் உரிமைக்குரல். இந்த படம் வசூலில் சக்கை போட்ட போதிலும் அதிக நாட்கள் ஓடிய படமாகவும் அமைகிறது. அதாவது சென்னையில் உரிமைக்குரல் படம் 140 நாட்கள் வரைதான் ஓடியது. ஆனால் மதுரையில் சினிப்பிரியா காம்ப்ளெக்ஸில் அதிக நாட்கள் ஓடியுள்ளது. அதாவது சினிப்பிரியா தியேட்டர் 1974 மதுரையில் ஆரம்பித்து ஓடியது. அங்கு சினிப்பிரியா, மினிப்பிரியா என 2 தியேட்டர்கள் அப்பொழுது கட்டப்பட்டது. இந்த உரிமைக்குரல் படம் சினிப்பிரியா தியேட்டரில் 200 நாட்களும், பின்னர் பக்கத்து தியேட்டருக்கு, அதாவது மினிப்பிரியா தியேட்டருக்கு மாற்றப்பட்டு அங்கும் 30 நாட்களும் ஓடி மொத்தம் 230 நாட்கள் ஓடி சாதனை புரிந்துள்ளது. ஆக உரிமைக்குரல் படம் மதுரையில் 230 நாட்கள் ஓடி அதிக நாட்கள் ஓடியிருக்கிறது. எம்ஜிஆர் நடித்த படங்களிலேயே உரிமைக்குரல் படம்தான் அதிக நாட்கள் ஓடிய படமாக இருக்கிறது என்பதே உண்மை. சரி வியூவர்ஸ், இந்த கருத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கருத்தை சந்திக்கிறேன். நன்றி.